சேனலுக்கு பேசுகிறோம். ஸோ இன்னைக்கு நான் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாவன் பாடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாவன் பாடம் தெரியாதவங்க நம்ம தமிழ்நாட்டில் யாருமே இருக்க மாட்டீங்க. ஸோ முக்கியமாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம யாரோட பில்ட் பண்ணாங்க பார்க்கலாம் கைஸ். ஜெர்மன் இன்ஜினியர் டிசைன் பண்ணாங்க கைஸ். அதை நம்ம குஜராத்தில் இருக்கிற கரோஜி கட்ச்னு ஒருத்தவங்க தான் அதை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஒரு தாட்டி பாமன் பாலத்தில் போயிட்டு இருந்த ஒரு ட்ரெயின் 2000 கரெக்டாக 2022 அப்போ நைட்டு போயிட்டு இருக்கும்போது பாமன் பாலத்தில் என்ன ஆச்சு, அங்கே ஒரு அலாரம் ஆயிடுச்சு கைஸ். ஸோ அந்த அலாரத்தை பார்த்து மக்கள் எல்லோரும் பயந்துட்டாங்க. ஸோ அப்புறமா அந்த ட்ரெயினும் ஸ்லோவாக எப்படியோ பாமன் பாலத்துக்கு அருகில் வந்துச்சு. ஸோ அன்னையிலேருந்து கவர்மெண்ட் எப்போவுமே ட்ரெயின் அந்த பாலத்தில் போகக்கூடாது சொல்லி இப்போ அந்த பாலத்துக்கு பக்கத்துலேயே புது பாலத்தை போட்டிருக்காங்க கைஸ். ஸோ வாங்க இப்போ புது பாலத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க புது பாலத்தை பார்க்கலாம். இப்போ புது பாலம் 2022 சொன்னல அந்த ட்ரெயின் போகும்போது அலாரம் அடிச்சிச்சின்னு. ஸோ 2022 ஆரம்பித்தாங்க கைஸ் அந்த பாவன் பாலம் கட்ட. கரெக்டாக 2022 கட்ட ஆரம்பித்தாங்களா, 23, 24 கிட்டத்தட்ட 2 வருஷத்துலேயே இந்த பாவன் பாலத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ கட்டி முடிச்சிட்டாங்கன்னு ட்ரெயினில் அதில் டெஸ்ட் பண்ணி விட்டாங்க. விட்டதுக்கப்புறம் என்னாச்சு, ட்ரெயின் ஒழுங்காக போல ரொம்ப ஷேக்கிங்காக இருந்தது. ஸோ அதனால் என்ன ஆச்சு, அந்த பாலத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்கணும்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டுருக்காங்க கைஸ். ஸோ முக்கியமாக அந்த பாமன் பாலம் பழைய பாலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி தூக்கும். கப்பல் வர முதல்ல ட்ராக்கோட இப்படி தூக்கும். இதை புது பாலம் பார்த்தோன்னா இப்படி தூக்காமல் மேலே போகும் அப்படியே. இந்த ஃபீச்சர் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க கைஸ். ஸோ இப்போ அந்த பாலத்தில் இருக்கிற ஒரு விதமான ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது பார்த்தா சிக்னல் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அது அதுக்கு நிறைய வீடியோ இருக்குது. ஃபஸ்ட்டு ரெட் கலர்னால் ட்ரெயின் வர கப்பல் வராதுன்னு அர்த்தம். இது எல்லோ கலர்னா கப்பல் வரப்போகுதுன்னு அர்த்தம். இது கிரீன் கலர்னா கப்பல் வந்துச்சு தூக்குறாங்கன்னு அர்த்தம் கைஸ். ஸோ இதுதான் கைஸ். இது 1964 ஒரு தாட்டி பாம்பன் பாலத்தில் போயிட்டு இருந்த ட்ரெயின் அப்போ நைட்டில் நடந்த ஒரு பெரிய புயலால் மொத்த ட்ரெயின் கடலுக்குள்ளே முழுங்கி அதில் இருக்கிற மக்களை கொடூரமாக இருந்து போனாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்க கைஸ். ஸோ ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடியில் முக்கியமாக நடந்த இன்சிடெண்ட் இதுதான். ஸோ இப்போ அந்த பழைய பிரிட்ஜு எப்போ கட்டினாங்கன்னா 1911 கட்டினாங்க கைஸ். அது மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்ச டேட் 1914 February 14, 1914 தான் கைஸ் அது மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சாங்களே. ஸோ இவங்களுக்கு இது மேனுஃபேக்சர் பண்ண ரொம்ப கம்மியான தேசம் எடுத்துருக்கு. ஸோ இப்போ தனுஷ்கோடி பார்த்தோம்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம், ரொம்ப அழகான இடம் கைஸ். ஸோ அந்த இடத்துல ஒரு தாட்டி மக்கள் எல்லாம் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க கைஸ். அப்போ ஒரு தாட்டி என்ன ஆச்சு, நைட்டு எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சைக்ளோன் அந்த உங்களுக்கு எப்படி சொல்லுவோம், மொத்த தனுஷ்கோடியுமே தண்ணிக்குள்ள அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு கைஸ். ஸோ அங்கேருந்து தனுஷ்கோடி பக்கம் நைட்டில் யாருமே போகக்கூடாது சொல்லி நைட்டு மட்டும் அந்த இடம் ரொம்ப டேஞ்சர் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு கைஸ். ஸோ இதுதான் கைஸ் பாம்பன் பாலத்தோட ஹிஸ்ட்ரி. முக்கியமாக அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், முக்கியமாக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க கைஸ். ஜெய் ஹிந்த்.